நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிதனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் ராசியாதிபதி புதன் ராசிக்கு 4ஆவது வீட்டில் இருக்கார். மிக அற்புதமான ஒரு இடம். ஏன்னா ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 4ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்போ 4ஆம் இடத்துக்கும் ராசிக்கும் அதிபதியான அவர் உச்சமாகவும் இருக்கார், ஆட்சியாகவும் இருக்கார். அதாவது ராசி அதிபதி ஆட்சி அப்படிங்கிறதே நமக்கு ஒரு நன்மை தான். இப்போ உச்சம் ப்ளஸ் ஆட்சி ரெண்டையுமே அவர் அனுபவிக்கிறார். அப்படிங்கும்போது இந்த மாதத்தோட முதல் வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாரமாக இருக்கும். இந்த மாதத்தை தொடங்கும் போதே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். பழைய பிரச்சனைகள் எதுவுமே உங்களை கிட்டக்க வராது. பிரச்சனைகள் இருந்தாலும் கூட வர்றப்போ பார்த்துக்கலாம்டா, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். 10 ரூபா கடன் இருந்தால் கூட அந்த கடனுக்கான நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. நாளைக்கே எடுத்து வச்சாகணும், அடுத்த மாதத்துக்குள்ளே எனக்கு பணம் வேணும், இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்காது. அதுமாரி ஒரு நகையை வச்சுருந்தா கூட ஒரு வட்டியை கிட்டியை கட்டி பரட்டி வச்சுக்கிற அளவுக்கு 10 ரூபா காசு பணம் கையில் இருக்கும். அப்படிங்கிறதால இந்த மாதம் தொடங்கும்போது ஏதாவது புது திட்டங்கள் நாம் செய்யணும், 10 ரூபா கூடுதலாக சம்பாரித்து ஆகணும், இப்படியே இருந்தால் சுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பீங்களே ஒழிய பெரிய அளவில் மன உளைச்சல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுமாதிரி ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருந்துக்கிட்டு உங்களுக்கு தைரியத்தையும் நல்லபடியாக தான் கொடுப்பார். ஏன்னா லாபாதிபதி செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் துணிச்சல் இருக்கும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நம்மளால் எல்லாம் செய்ய முடியும், இப்போ இந்தந்த விஷயங்களுக்கு இதை எதை வச்சு சரி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கான திட்டம் அப்படிங்கிறது உங்ககிட்ட கரெக்டாக இருக்கும். இதுமாதிரி மாதம் தொடங்கி 6ஆவது நாளே துலா ராசிக்கு புதன் பெறுறார் ராசி அதிபதி. ஏற்கனவே அங்கே சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்குறாரு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கல்யாண கனவுகள் நனவாகக்கூடிய ஒரு காலகட்டம். திருமணமாகாத மிதன ராசிக்காரர்கள் எல்லாத்துக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் சில பேருக்கு சலிப்பே கூட உண்டாயிருக்கும். அட போங்க ஜோசியரை, நீங்கள் வேறு, நானும் 20 இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன், 30 இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன், போய் பொண்ணு பார்த்த செலவுக்கு 2 கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ காசு செலவு பண்ணிவிட்டேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். அதுமாதிரி பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா வரவன் போகிறவனுக்கெல்லாம் பச்சி சுச்சி செஞ்சு போட்டு காப்பி கொடுக்குறதே என் வேலையாகி போச்சு, இது ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது, வர்ற வரசெல்லாம் தட்டிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அட போடா கல்யாணமே வேணாம், தினம் இதே வேலையை அலையிறதா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இனிமேல் அதுமாரி இருக்காது. ஏன்னா இத்தனை நாளாக பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்காது, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்காது, 2 பேர்த்துக்கும் பிடிச்சதுன்னா ஜாதகம் செட் ஆகலை அப்படின்ட்டுருவாங்க. ஜாதகமும் செட் ஆகிடுச்சு போயிடுச்சுன்னா வேறு ஏதாவது பேச்சுவார்த்தைகள், போக்குவரத்துகள், யாரோ ஒரு 3ஆம் நபர் தலையிட்டால் அந்த திருமணம் தடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த மாட்டி அது மாதிரிலாம் நடக்காது. நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். உங்களுக்கு அமையக்கூடிய வரன் கணவனோ மனைவியோ நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக, நல்ல ஒரு ஒழுக்கமான குடும்பத்தை சேர்ந்த நபராகவும் இருப்பாங்க. அப்படிங்கிறதால வரன் பார்க்குறதுக்கு இந்த மாதத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திங்க, அதை பற்றி தப்பு இல்லை. அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல திருப்பம் அப்படிங்கிறது இருக்கும்.
அதுமாரி சில பேருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம். ஒரு பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன், அதை தூக்கி போடுறதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது, பெட்ரோல் கொடுக்க மாட்டேங்குது, தினம் 100-200க்கு நான் பெட்ரோல் போட வேண்டியதாக இருக்குது, இதை மாற்ற ஒரு நேரம் இல்லையே அப்படின்னவங்களுக்கெல்லாம் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். அதுமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணிமாறுதல் வரும். ரொம்ப தூரத்தில் எங்கேயாவது தூக்கி பணிமாறுதல் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அரசு உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தொலை தூரத்துக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விதமான சலிப்பை கொடுத்தாலும் அது நல்லது தான். ஏன்னா இப்போ வெளியூருக்கு போகும்போது உங்களுக்கு 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். சாதாரண பணிமாற்றம் இல்லை, ஒரு சம்பள உயர்வோட ஊதிய உயர்வோட ஒரு பதவி உயர்வோடு தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது வருங்கிறதால மாற்றங்களை ஏற்றுக்கிட்டால் கண்டிப்பாக அதால் 10 ரூபா முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றி நீங்கள் பெருசாக அலட்டிக்க வேண்டியதில்லை. அதுமாரி மாத தொடக்கத்தில் துலா ராசியில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனுக்கு சொந்த வீடு 5க்கும் 12க்கும் அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த நடவடிக்கைகளில் வெற்றி கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். புது பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு பூர்வீக சொத்து இருக்குது, பாகம் பிரிக்காமல் அப்படியே கிடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற சொத்தெல்லாம் இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே பாகம் பிரிச்சுக்கலாம். ஒரு பங்காளிகள்கிட்ட இருந்த ஒரு கேஸு போட்டு வந்துருப்பாங்க, அது எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு இப்போ சொத்து உங்கள் பக்கம் வரும். அப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு 4 பேர் முக்கியஸ்தர்களையோ சொந்தக்காரங்களையோ ஊர் பொதுமக்களையோ வச்சு நல்லபடியாக பிரிச்சுக்கிட்டு ஏதோ உங்கள் பாகத்தை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் செய்கிறது, ஒரு கட்டடம் வகையராக கட்டி வாடகைக்குள்ளலாம், இல்லை பாகத்தில் கொஞ்சம் விற்றுவிட்டு ஒரு தொழில் தொடங்கலாம். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நீங்கள் திட்டமிட்டு வச்சுருந்தீங்கன்னா அது இந்த மாதத்தில் நிறைவேறும். அதுமாரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெரிய புள்ளிகள் இருப்பாங்க. ஊர் முக்கியஸ்தர்கள், அதிகாரிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தத்திலேயே எல்லாரும் சொன்னால் மதிக்கக்கூடிய ஒரு மூத்த நபராக இருக்கலாம். அவர்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்கள் பக்கம் நிற்கும். அண்ணன் தம்பிக்குள்ளேயே 4 பேர் பங்கு பிரிச்சுக்கிட்டாலும் உங்கள் பக்கம் நின்று உங்கள் நியாயத்தை பேசுகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அப்படிங்கிறதால பாகப்பிரிவினைகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதுமாரி ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் 23ஆம் தேதி கடகராசி போயிடுறார். தனஸ்தானத்துக்கு செவ்வாய் போகிறார். லாபாதிபதி தனஸ்தானத்தில் உட்கார்றார். அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல அமைப்பு. 2ஆம் வீட்டில் செவ்வாய் போன பிறகு பூமி தொடர்பான இனங்களால் வருமானம் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது கேஸ் இருந்தால் உங்கள் பக்கம் வந்துடும், சாதகமாயிடும் தீர்ப்பு. அதுமாரி பழைய வழக்கு ஏதாவது நீங்கள் தோற்று போயிருந்தால் கூட இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது மாதிரி விவசாயம், போர் போடுறது, கிணறு வெட்டுறது, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறது, இடம் வாங்கி விற்பனை செய்கிறது, இப்படி பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரர்கள் பரவாயில்லையா, நான் நல்லாதாயா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு வந்து உட்காந்துக்கிட்டு நிறைய விரயங்களை தான் கொடுத்துருப்பாரு. எவ்வளோதான் 10 ரூபா நம்ம சம்பாதிச்சாலும் மிச்சம்னு வைக்கவே முடியல. நீட்டாக சட்டை போட்டு போகிறேன், வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை குறைச்சலே இல்லை, நீட்டாக பேண்ட் சட்டை போட்டு போகிறேன், ஆனால் பைக்குள்ளே 15 தான் இருக்குது, அதை தாண்டி 1 ரூபா கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ வெளிமைப்பு பந்தாவாக இருந்தாலும் ஊரில் 4 பேர் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்னு பந்தாவாக போனாலும் உள்ளே இல்லைங்கிறத நமக்குள்ளே தான் வச்சுருப்போம். ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது அஷ்டம சனி காலகட்டத்தில் ரொம்ப அவமானப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சனி பாக்கியஸ்தானத்துக்கு வந்த பிறகு நல்லா இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். மறுபடியும் விரயத்தில் குரு வந்து கொஞ்சம் காசு இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் பழைய பேர் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது வெள்ளையும் சொல்லையுமா போவீங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. இந்த மாதத்தோட கடைசியில் குரு பகவான் வக்கரமடைகிறார். அதாவது இந்த மாதம் கரெக்டாக 15ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். விரய குரு வக்கரம் அப்படிங்கிறது உங்களோட விரய செலவுகளை குறைக்கும். ஆஸ்பத்திரின்னு காசு கூட்டிக்கிட்டு இருந்த நேரம்லாம் மாறி எல்லாம் குணமடைஞ்சு 10 ரூபா காசு பணம் மிச்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. தினமும் குளித்து முழுவிட்டு குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம், ஏன்னா சனி பாக்கியத்தில் வக்கரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதால எல் தீபம் இதை சனிக்கிழமை தோறும் தவறாமல் ஏற்றணும். இதுமாரி ஏழைபால மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவர்கள், வயசில் முதியவர்கள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம், ஆடை தானம் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதம் நல்லாயிருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.